ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இருக்கிற பயறு வகைகள்லே அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது இந்த பச்சை பயிறு தாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, இரும்புச்சத்து போன்ற எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த பச்சை பயிரில் இருக்குதுங்க. இந்த பச்சை பயிரை வச்சு ஒரு சூப்பரான வடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பயிரை எடுத்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பச்சை பயிறு ஊறி இருக்கணும். இந்த ஊறின பச்சை பயிரை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பச்சை பயிரிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தேவையான அளவு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரை இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக தண்ணியே சேர்த்தக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டைமாக அரைச்சிருக்கிறேன். அதையும் இந்த பவுல்லையே சேர்த்தியாச்சு. இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக பச்சை பயிறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை பயிரை ஒரு மத்து வச்சு இந்த ஒன்றும் பாதியாக இந்த மாதிரி உடச்சிட்டு அதையும் இந்த மாவு கூட சேர்த்திக்கோங்க. இப்படி சேர்த்தும்போது வடை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக வாயில் கடிபடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடைக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்தும்போது வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு இப்போவும் தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க. இந்த மாவில் இந்த வெங்காயத்துல எல்லாம் இருக்கிற ஈரப்பதமே இந்த வடைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் எல்லாமே இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸில் வடை போட்டிருக்கிறேங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஈஸியாக வரும். தட்டிட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய உருண்டையாக பிடிச்சி பெரிய வடையாக லேசாக கூட தட்டி போட்டுக்கலாங்க. நான் கடையில் எல்லாம் போடுறேன் இந்த மசால் வடை மாதிரி சின்ன சின்ன வடையாக நல்லா உப்புசமாக தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் லேசாக கூட தட்டி போட்டுக்கலாம். ஒரு வடையாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்தோடனே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 சைடு நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி வடையை திருப்பி விட்டுக்கோங்க. ஹைலையும் வைக்காதீங்க, லோலையும் வைக்காதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த வடையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வடை நல்லா வெந்து வந்தோடனே எண்ணெயிலிருந்து இந்த வடையை எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பின்னாடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளேயும் வடை நல்லா வெந்து வந்திருக்கும். இதே மாதிரி மீதி நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு மாவையும் சின்ன சின்ன வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு காஃபி அல்லது டீ கூட ஈவினிங் நேரத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த ஹெல்த்தியான பச்சைப்பயிறு வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.